குறிப்பா இப்ப பெண்கள் இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடி சமையலறை தூய்மை செய்ற வழக்கம் எல்லாருடைய இல்லங்கள்லயுமே இருக்கும். ஒரு சில வீடுகள்ல நான் கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த மேடை மேல அல்லது அந்த அடுப்பு மேல கோலம் போடக்கூடிய தன்மை வச்சிருக்காங்க. இது எதனால இந்த கோலம் போடுறாங்க? எல்லாருமே இத பின்பற்றலாமா? என்னுடைய படத்தை சமையல் கட்டுல கண்டிப்பா அந்த காலத்துல சிலையாகவோ படமாகவோ வைத்து வழிபாடு பண்ணிருக்காங்க. குறை இருக்காது. அம்பாள் ஆரம்பிக்கிறது வாசல்ல இருந்து சொல்லும் போது உணவே தான் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சோப்பு இருக்கலாம், இல்ல ஷாம்பு இருக்கலாம், அதனுடைய தன்மை நம்ம வயிற்றுக்கு கேடா முடியல. அதனால வீட்டினுடைய தலைவி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நிறைய உறவுகளோ இல்ல நண்பர்களோ நம்ம இல்லத்திற்கு வரக்கூடிய வழக்கங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. பொதுவாகவே அந்த மாதிரியான நபர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களை நம்மளுடைய அடுப்பங்கரையில் சமைப்பதற்கு அனுமதிக்கலாம். நல்ல விஷயம். ஆனா மனம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை சுத்தி நல்ல ஃப்ரிட்ஜ் சொல்லும் போது, நான் கடல்ல இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், என்னால இந்த கஷ்டத்துல இருந்து மீள முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அருள்வாக்கம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்லக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல அருள்வாக்கு சொல்லக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. குறிப்பா இப்ப பெண்கள் இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடி சமையலறை தூய்மை செய்யற வழக்கம் எல்லாருடைய இல்லங்கள்லயுமே இருக்கும். ஒரு சில வீடுகள்ல நான் கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த மேடை மேல அல்லது அந்த அடுப்பு மேல கோலம் போடக்கூடிய தன்மை வச்சிருக்காங்க. இது எதனால இந்த கோலம் போடுறாங்க? எல்லாருமே இதை பின்பற்றலாமா? அன்னபூர்ணைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைம்மா இது. அன்னபூர்ணையினுடைய படத்தை சமையல் கட்டுல கண்டிப்பா அந்த காலத்துல சிலையாகவோ படமாகவோ வைத்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. முதல் சமைக்கிற அன்னத்தை அன்னபூர்ணைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே செய்வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. எந்த அளவுக்கு, அதாவது இரவு நேரத்துல அந்த எச்சில் பாத்திரங்கள் ஷிங்க்ல இருக்கவே கூடாது. இரவு அந்த பாத்திரத்தை தூய்மைப்படுத்தி அந்த ஷிங்கெல்லாம் கிளீனா வைத்து அந்த மேடையெல்லாம் தொடச்சி அந்த கோலெல்லாம் போட்டு, எந்த இல்லத்துல சமையலறை தூய்மையாக நறுமணமாக இருக்கிறதோ அந்த இல்லத்துல கண்டிப்பாக அன்னத்துக்கு குறை இருக்காது. அம்பாள் ஆரம்பிக்கிறது வாசல்ல இருந்து சொல்லும் போது, உணவே தானம்மா மருந்து. அந்த உணவு மருந்தா மாறணும் அப்படின்னா நமக்கு சத்துக்களை கொடுக்கணும், நமக்கு ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தணும், நம்ம ஆகாரம் சுத்தமா இருக்கணும். சில வீட்டுங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாத்திரத்தை அலம்பி வச்சிருப்பாங்க. சமைக்கும் போதோ சரி, சாப்பிடும் போதோ சரி, அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து புழங்குவாங்க. அப்படி செய்யவே கூடாது. அந்த பாத்திரத்தை திருப்பியும் ஒரு தடவை அலம்பிட்டு தான், இப்போ ஒரு சாப்பாடு வைக்க போறோம், அந்த பானையை அலம்பி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நேரம் தூக்கி தண்ணியை ஊற்றி வச்சிடக்கூடாது. ஒரு அலம்பு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு அலம்பு அலம்பி அதை தண்ணியை தூக்கி ஊற்றி அதை வைக்கணும். தட்டை எடுக்கிறோன்னா அலம்பணும். ஏன்னா அதில் பூச்சிகள் ஏறி இருக்கும், இல்லை முட்டைகள் அதில் வைத்து இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம அதே நேரம் இன்னொன்று பாத்திரம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு இருக்கலாம், இல்லை ஷாம்பு இருக்கலாம், அதனுடைய தன்மை நம்ம வயிற்றுக்கு கேடா முடியல. அதனால அதை இன்னொரு தடவை நல்லா அலம்பிட்டு பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் நிம்மதி. அதே மாதிரி சமைக்கக்கூடிய சாப்பாடு, இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, வீட்டினுடைய தலைவி இருக்காங்க, சமைக்கிறாங்க அப்படின்னும் போது, ஐயோ நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், நம்ம கணவர் நல்லா சாப்பிடணுன்ற எண்ணத்தோட சமைக்கும் போது அந்த சாப்பாடு அமிர்தமாகவும் அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரிமா இப்போ வீட்டினுடைய தலைவி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நிறைய உறவுகளோ இல்ல நண்பர்களோ நம்ம இல்லத்திற்கு வரக்கூடிய வழக்கங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. பொதுவாகவே அந்த மாதிரியான நபர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களை நம்மளுடைய அடுப்பங்கரையில் சமைப்பதற்கு அனுமதிக்கலாமா? இது சரியா? பண்ணலாமா, இதுல ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை ரகங்கள் சமைக்கிறாங்கல்ல, எப்படியெல்லாம் சமையல் கட்டை வச்சுருக்காங்கல்ல, கொடுத்து வச்சவங்க எப்படி சாப்பிட்றாங்கல்ல, இப்படி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து அந்த இடத்துல உடம்பு முடியாமல் படுத்து திருப்பி சாப்பாடு செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அந்த சமையல் கட்டு சில நேரம் பழஞ்சு போன வீடுகளும் உண்டு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு குடும்பம் மட்டும் உறவுகள் வரும்போது சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், சேர்ந்து பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் மனம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை சுற்றி நல்ல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், நல்ல ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்கலாம், நல்ல சமையல் கட்டு ரொம்ப அலங்காரமாக இருக்கலாம். இறைவா இவங்க எப்பவுமே இப்படியே இருக்கட்டும்,
அப்பதான் நம்ம வந்தா ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு 4 விதங்கள் சமைச்சு கொடுப்பாங்க, நம்மளும் நல்லா சாப்பிட முடியும் திருப்தியா அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம்னா அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அதே மாதிரி பானையில தான் நீங்க தண்ணீர் வைக்கணும் சமையல் அறையில அப்படின்னு சொன்னீங்க. இதை வைக்கக்கூடிய திசை இருக்கா? வடக்குமா, வடக்கு திசை பார்த்து அந்த தண்ணியை வைக்கணும். ஓகேம்மா. பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அருள்வாக்குலமா இப்போ நிறைய பேர் வந்து அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அருள்வாக்குல பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா உடனே தீர்க்க முடியும், தீர்வு இருக்கு இதுல அருள்வாக்குலன்னா எந்த விஷயம்? ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்கம்மா. திருமண தடை இருக்கு, என் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஆகலை அப்படிங்கிற கஷ்டப்படக்கூடியவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்து அருள்வாக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக 48 நாளுக்குள்ள அந்த திருமணத்தை முடித்து வைக்க முடியும், உடனே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுக்கடுத்து சந்தான பாக்கியம், எனக்கு 10 வருடங்களா இல்லை 15 வருடங்களா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய முறையில் அம்பாள் ஜெயஸ்டாதேவிக்கு அபிஷேகமும் அதுக்கப்புறம் யாகமும் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சந்தான பாக்கியத்திற்கு உடனே தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. அதுக்கடுத்து சொல்லும்போது நான் கடனில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால் வந்து இந்த கஷ்டத்துலேருந்து மீள முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரமும் நம்ம செய்யக்கூடிய ஹோமமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜையும் கண்டிப்பாக அவங்க கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டுமா. ரொம்ப ரொம்ப சிறப்புமா. பெண்கள் எப்படி இருக்கணும், வீட்டை எப்படி பராமரிக்கணும், குறிப்பாக கிச்சனை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பெண்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அருள்வாக்கு மூலமாக மிக முக்கியமான 3 விஷயங்கள், 3 பிரச்சனைகள் என்ன தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றிம்மா. ஜெய் சாய்ராம்.